இந்த saree நல்லா இருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த saree யார் எடுத்து குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க 2 saree எடுத்து குடுத்துருக்காங்க. இன்னொரு saree வந்து நான் தைக்க குடுத்துருக்கேன். ஸோ ஆனா இந்த saree நான் இன்னும் தைக்கவே இல்ல. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து கட்டிட்டு அப்புறமா கூட நான் ப்ளவுஸ் எடுத்து தைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டியிருக்கேன். ஸோ இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு. நான் மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கலர்ஸ் தான் எனக்கு வேணும்னு தேடணும். ஆனால் கிடைக்கவே இல்லை. ஸோ நீ ஏமா தேட, நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான அக்கா எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. மகிழ்ச்சி ஹேர் ஆயிலிருந்து எனக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல்லான saree கொடுத்துருந்தாங்க. அதுவும் என்னோட மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ லவ் யூ அக்கா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வருவீங்க நான் எதிரே பார்க்கல. ஸோ நான் உங்களை கூப்பிட்டு இருந்தேன். பட்டு நீங்கள் நேரில் வருவீங்க நான் நினச்சே பார்க்கல. நம்ம ஃபஸ்ட்டு மீட்டே என்னோடய மேரேஜில் தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த saree எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எங்கள் வீட்டுக்காருமே பார்த்துட்டு நைஸ் நல்லா இருக்குது, நீயே இந்த கலர் கேட்டுகிட்டே இருந்தல, ஸோ பத்தியா கடவுளே வந்து அந்த அக்கா ரூபத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கே இந்த saree ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது மட்டும் இல்லைங்க, ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கிஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ சில பேரில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, எங்கே போனாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.